வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சோளா பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சோளா பூரிக்கு நான் ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் அதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 75 கிராம் தயிருக்கு ஒரு 50 கிராம் ரவை போட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். சோளா பூரிக்கு இந்த தயிர் அந்த மாவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். இந்த ரவை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பூரி நல்லா எழும்பி வரும். இப்போ தண்ணியும் எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நான் நல்லா பிசைஞ்சிட்டேங்க. அப்புறம் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாம். மாவை பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரவை சேர்க்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தா பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பேக்கிங் பவுடர் சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ பூரி திரட்டலாங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டினதை எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தின்னாக தேய்க்கக்கூடாது. பூரிக்கு எப்பவுமே கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும். அப்போ தான் பூரி நல்லா எழும்பி வரும். நீங்கள் நைஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி எழும்பியே வராது. எப்போவுமே ஒரே கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் தேய்ச்சி முடிச்சிட்டேங்க. இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இப்போ பூரி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம திரட்டினதை எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓட்டை விழுந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா எலும்பி வரும். பாருங்கள், சூப்பராக எலும்பி வந்திருக்கு. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடலாம். இப்போ சூப்பரான சோளா பூரி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.